நாட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, எந்த பொருளை வாங்க போனாலும் விலைவாசி அதிகம், கரண்ட் பில் அதிகம், மளிகை சாமான் அதிகம், எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்படின்ட்டு ஏதாட்டு ஒரு எம்பி ஜட்டியோட நின்று பார்லிமெண்ட்டில் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேசுவாங்களா? அப்படி பேசியிருக்காங்க. டிசம்பர் 11/12 அந்த டைம் 2013 மெக்சிகோ பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பார்ட்டி ஆஃப் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் கட்சியை சேர்ந்த எம்பி ஆண்டனியோ கிரேசியா கொனிஜோ அந்த எம்பி வந்து பார்லிமெண்ட்ல எல்லாரும் பேசி முடிச்சோடனே அவர் டர்ன் வரப்ப உடம்புல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டு வெறும் சட்டியோட போய் பேசுறாரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஆயில் கேஸ் கம்பெனியை பிரைவேட் கம்பெனிக்கும் ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் அதுல கான்ட்ராக்டை கொடுத்ததால லோக்கல்ல நிறைய பேருக்கு வேலை போகும். அதை எதிர்க்க விதமா அவர் இந்த மாதிரி பண்ணாரு. இந்த மாதிரியும் எம்பி அங்க அப்ப இருந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம், ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய ஆயில் வாங்குதுனால இந்த யூஎஸ் காரன் நம்ம மேல டேரிஃப் போட்டான். அதே ஆயிலை ரீஃபைன் பண்ணி டீசலா நம்ம கிட்ட அதிகமா கன்சியூம் பண்றது யாரு தெரியுமா? உக்ரைன். இந்த சின்ன விஷயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை பை.